வணக்கம். வேத ஜோதிடத்துல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அது நம்மள ஆட்டி படைக்கும். அதுல சூரியனோட 6 வருஷ காலம் தான் சூரிய மகாதிசை. கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்குல்ல? இந்த காலம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது? வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம். சூரியனோட அந்த 6 வருஷ சைக்கிள் உங்க வாழ்க்கைய மாத்துமா? இதுதான் முக்கியமான கேள்வி. இது சும்மா கேலண்டர்ல போற 6 வருஷம் கிடையாதுங்க. ஒருத்தரோட வாழ்க்கையோட போக்கைய மொத்தமா மாத்தி போட சக்தி இருக்கிற ஒரு ஜோதிட நிகழ்வு இது. அப்போ இந்த சூரிய மகாதிசைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது 6 வருஷத்துக்கான ஒரு பீரியட். இந்த டைம்ல சூரியனோட பவர் உங்க வாழ்க்கையில பீக்ல இருக்கும். சூரியன்னா என்ன? தலைமை பண்பு, தைரியம், அதிகாரம் இதெல்லாம் தானே இல்லையா? சோ இந்த குணங்களோட தாக்கம் நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க ஹெல்த்ல, உங்க ரிலேஷன்ஷிப்லன்னு எல்லாத்துலயுமே தெரியும். ஆமா, கரெக்டா 6 வருஷம். ஆனா ஒரு நிமிஷம், இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்குமானா? இல்ல. அதுதான் இங்க ட்விஸ்டே. உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 6 வருஷமும் உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி இருக்கும். ஆனா அதுவே அவர் கொஞ்சம் வீக்கா இருந்தாருன்னா சில சோதனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ நாம 2 பாதைகளை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பாசிட்டிவ் சைட். உங்க ஜாதகத்துல சூரியன் ரொம்ப வலுவா இருந்தா என்ன நடக்கும்? அதாவது சூரியன் ஆட்சி இல்லனா உச்சம்னு சொல்ற அவருக்கு பிடிச்ச ராசிகள்ல இருந்தார்னா இந்த 6 வருஷமும் உங்க வாழ்க்கையோட பொற்காலமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, சூரியனோட பாசிட்டிவ் எனர்ஜி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருதுன்னு. கவர்மெண்ட் வேலைகள்ல சக்சஸ், ப்ரொமோஷன்ஸ், ஏன் அரசியல் செல்வாக்கு கூட வரலாம். அப்பாவோட உறவு நல்லா இருக்கும், அவரோட முன்னேற்றம், சொத்துக்கள்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? சரி, ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி. இப்போ நம்ம நெகட்டிவ் சைடையும் பாத்திரலாம். சூரியன் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் வீக்கா இருந்தா என்ன ஆகும்? அதாவது ஜோதிடத்துல நீசோன்னு சொல்வாங்க. தனக்கு பிடிக்காத வீட்ல இருந்தா இந்த 6 வருஷம் கொஞ்சம் சவாலானதா இருக்கலாம். இந்த டைம்ல முதல்ல ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீராந்த தலைவலி, எலும்பு பிரச்சனைகள் வரலாம். அப்பாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லனா அவரோட ஹெல்த்ல கவனம் தேவைப்படும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் வரலாம். இதனால தேவையில்லாத மன அழுத்தமும் கோவமும் ஒரு விதமான பயமும் வர வாய்ப்பு இருக்கு. அப்பாப்பா, இவ்ளோ பிரச்சனையான பயப்படாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. வேத ஜோதிடம் பிரச்சனைகளை மட்டும் சொல்லாது, அதுக்கான தீர்வுகளையும் அதாவது பரிகாரங்களையும் நமக்கு தெளிவா சொல்லுது. இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான பரிகாரங்கள். சூரியனோட நெகட்டிவ் எனர்ஜியை குறைச்சு அதோட பாசிட்டிவ் எனர்ஜியோட நாம எப்படி இணக்கமா போறதுங்கிறதுக்கு இது உதவும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நல்ல மாற்றத்தை ஃபீல் பண்ண முடியும். சரி, என்னென்ன பரிகாரங்கள்னு பார்க்கலாமா? விஷயம் வழிபாடு. தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்றது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆதித்ய ஹிருதயம் மந்திரம் சொல்றது ரொம்ப நல்லது. இரண்டாவது, தானம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை இல்லனா கோதுமையால செஞ்ச உணவை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். மூணாவதா, சூரியனார் கோவில் மாதிரியான இடங்களுக்கு போறது. இல்லனா பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். கடைசியா, தினமும் காலையில சூரியன் உதிக்கும்போது சூரியனுக்கு அர்க்கியம் அப்படின்னு சொல்ற நீர் அர்ப்பணிப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நாம பேசின எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். இந்த சூரிய மகாதிசைய பத்தி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. மொத்தத்துல இது 6 வருஷத்துக்கான ஒரு சூரியனோட பீரியட். இதோட பலன்கள் நல்லதா கெட்டதாங்கிறது உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து தான் மாறும். இது உங்களுக்கு பெரிய கெரியர் வளர்ச்சியும் அந்தஸ்தையும் கொடுக்கலாம். அதே சமயம் சில ஹெல்த், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். ஆனா நம்ம பார்த்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சா இந்த காலகட்டத்தை நம்ம ஈஸியா கடந்து போகலாம். அப்போ இந்த சூரியனோட எனர்ஜிய நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இது ஒரு சவால்னு நினைக்காம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த தலைமை பண்பை, உங்க தைரியத்தை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பா பாருங்க. சூரியனோட இந்த பெரிய சக்தியை உங்க வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக்க போறீங்கங்கிற முடிவு இப்போ உங்க கையில தான் இருக்கு.